அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு போயிருந்தேன். கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா அது ஒரிஜினலுங்க. இதோடைய விலை வந்து 250 அது மாதிரி சொன்னாங்க. ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம் இண்டோர் பிளான்ட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மணி பிளான் வந்து வாங்கினேன். அந்த மணி பிளான் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்து காட்டுறேன். நம்மளுடைய பெட்ரூமில் அது அழகாக ஹேங் பண்ணி தொங்க விட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 14 இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஓன் ஹவுஸ்லேயும் ஒரு கொடியை வந்து நட்டிட்டு போனாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சிஎம் வந்து இதை ஆர்டர் போட்டதுனால எல்லா வீட்டுக்குமே ஒரு கொடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஓன் ஹவுஸ் இல்லை பார்த்திங்களா, நம்மளுக்கு ரெண்டட் ஹவுஸ் தான். அதை சொல்லி எனக்கும் ஒரு கொடி தாங்கன்ட்டு சொல்லிட்டு கொடியை வந்து சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் ஏரியாவில் வந்து கொடி வச்சுக்கிட்டு இருந்தவங்ககிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் லாஸ்ட்டாக எடுத்த கிளிப்பிங் இது தான். கை அழுக்காக இருக்குன்னு அம்மா வந்து வாட்டர் பாட்டில் எனக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அந்த பழைய வீட்டிலேருந்து காலி பண்ணி இப்போ புது வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயலாங்கடையில் சில பொருட்கள் எல்லாம் போட போயிருந்தேன். ஏன்னா வீடெல்லாம் காலி பண்ணாங்களா, அதனால் கொஞ்சம் பிளாஸ்டிக்கெல்லாம் இருந்துச்சு. போட்ட உடனே எனக்கு எவ்வளோ காசு கிடச்சிச்சின்னா 270 ரூபா கிடச்சிச்சு. அந்த காசை வாங்கிட்டு நான் இப்போ வந்துட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து எங்களுக்கு வந்து மறக்கவே முடியாது. என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நம்மளுடைய சிஎம் எல்லா இடத்துலையும் கொடியும் வச்சுருந்தார். எங்கள் அக்கா சுமித்ராக்கா மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் அக்காவை நாங்கள் காலையில் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்த பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே இல்லாமல் ஒரு டியூஸ்டே எடுத்த வீடியோ தான் இது வந்து இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அக்கா வந்த பிறகு சும்மா விடுவோமா? அக்கா எங்களுக்கு மலேசியாவில் இருக்கிற ஒரு ரெசிபியை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அக்கா. ரொம்ப நாள் இந்த ரெசிபியை வந்து நம்மளுடைய மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் சேனலில் போடலான்னு நினச்சோம். ஆனால் போடவே முடியல. லாஸ்ட்டாக அக்காவே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம சேனல்லையும் இது அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஸ்டைல் சிக்கன் மசாலா வந்து செய்கிறோம். அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பட்டை, அதுக்கு அடுத்தது நட்சத்திர சோம்பு, சில வாசனை பொருட்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி வாசனை பொருள் இல்லை, அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுதான் இப்போ அக்கா கிட்ட கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நிறைய பேர் கேட்டிங்க கேஸ் ஸ்டவ் இல்லையா குளோரின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அக்கா வரும்போது நாங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற அந்த மேல் பாக்கத்தை அழகாக அக்கா வந்து கட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். அக்கா வந்து ஒரு செஃப், மலேசியாவில் வந்து செஃப். அவங்க அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. செஃப் வந்து நம்ம வீட்டில் வந்து சமைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் அரைச்சிட்டு அதையும் நல்லா போட்டு நம்ம கிளறிட்டுருக்கோம். அதுக்கடுத்தது தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. உங்களுக்கு நிறைய பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். சில பேருக்கு பச்சை மிளகாவும் போட பிடிக்காது, நீங்கள் போடாமல் கூட விட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் மலேசியா ரெசிபி வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. நாங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருந்தோம். இப்போ சிக்கனையும் நல்லா போட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு அக்கா வந்து நல்லா கிளறிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன பண்ணாங்கன்னா சைடு போய் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள்தூள் போட்டு அதையும் நம்ம கிளறி விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் வந்து மலேசியாவிலேருந்தே அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா அங்கே இருக்கிற மசாலா தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிக்கன் மசாலாக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இப்போ வந்து போட போகிறாங்க. நான் கேட்டேன், என்னக்கா இவ்வளோ சிக்கன் மசாலா போடுறீங்க, காரமாக இருக்காதா அப்படியெல்லாம் கேட்டேன். இல்லைடா, இதுக்கு வந்து இப்படி தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குன்னாங்க. நிஜமாகவே சொல்லணுன்னா மலேசியாவில் இருக்கிற சிக்கன் மசாலா அந்த குழம்பு தூள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மலேசியானாலே சாப்பாடுக்கு ரொம்ப ஃபேமஸில் அதனுடைய மிளகாத்தூளெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த மிளகாத்தூளையும் போட்டு அக்கா வந்து நல்லா சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறி அந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டுருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லாவே எல்லாமே கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளியிலேருந்து வெங்காயத்துலேருந்து கறியிலேருந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் சொன்னாங்க அக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொஞ்சம் கறி வேகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கமாக கொண்டு வந்து இப்போ வந்து சிக்கனை வந்து வேக விட்டாங்க. இப்போ சைடு பை சைடு அக்கா க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கவுண்டர் டாப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து சிக்கன் வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திருவல் தேங்காவை வந்து கொஞ்சம் பேனில் வந்து வதக்கிட்டு இருக்காங்க அக்கா.
இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க, மேகி மசாலான்னு சொல்லிட்டு. இது வந்து கூட்டு எல்லாம் செய்யும்போது இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அக்கா. அதுவும் இப்போ வந்து போட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 தக்காளி கிட்டே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தக்காளியே முழுசு, அதான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி அதுவும் அதில் போட்டாங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து நல்லா இறங்கும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது கொத்தமல்லி போட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வதக்கின தேங்காவை நல்லா மிக்சியில் வந்து கொஞ்சம் பொடியாக அரைச்சி இப்போ வந்து அதையும் இப்போ வந்து சிக்கன் குழம்புல வந்து சேர்த்துட்ருக்காங்க. நிஜமாகவே சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மலேசியா ஸ்டைலில் சிக்கன் மசாலா ரெடி ஆனது. அதுக்கு அடுத்தது மேலே கருவேப்பிலை தூவிட்டு இறக்கியாச்சு. சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் கூட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கு அடுத்தது வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க அக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், உளுத்த பருப்பு அக்கா போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் கடுகு வெடிஞ்ச பிறகு தான் எல்லாமே போடுவோம். அங்கே மலேசியாவில் கடுகு அப்புறமா தான் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு. பீன்ஸ் வந்து கட் பண்ணோம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த ஃபுட்டு வந்து. அதாவது குரு வந்து சொன்னான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. அதுக்கடுத்தது அதே அந்த மேகி மசாலா இந்த கூட்டுக்கெல்லாம் செய்யும்போது அதை ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஊரில் மேகி மசாலா கூட்டுக்கு வந்து சேர்த்துக்கலான்ட்டு ஒரு இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கும். அவங்க ஊரில் வந்து மலேசியன் ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலில் மேகி மசாலா வந்து விற்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில ஷாப்பிங் போயிருந்தோம். அதுக்கு அடுத்தது பீச்சுக்கு போயிருந்தோம், ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போயிருந்தோம். அது மாதிரி சில இடத்துக்கெல்லாம் போயிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதுக்கப்புறமா மெயினாக நமக்கு மலேசியாவிலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சலும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அக்கா எங்களுக்கு கிஃப்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து பாக்ஸ். அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட கிஃப்ட்டு காட்டாமல் நான் இருப்பேனா? அது மாதிரி சில விஷயங்களெல்லாம் ஹாப்பியான விஷயங்களெல்லாம் இருக்குது. நான் அப்படியே தொடர்ந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப